மர்மமான மரணம். குற்றவாளி யார்? நேரம் இரவு 8 மணி. பிரபலமான தொழிலதிபர் சேகரின் பங்களா ஒரு கொலையால் உறைந்து போயிருந்தது. ஹாலில் இருந்த விலையுயர்ந்த கம்பளத்தின் மீது அவர் இரத்த வெள்ளத்தில் கிடந்தார். மேஜை மீது ஒரு உடைந்த கண்ணாடி துண்டு சிதறி கிடந்தது. தடயவியல் நிபுணர்கள் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தனர். இன்ஸ்பெக்டர் ரவி சம்பவ இடத்தை பார்வையிட்டார். முதலில் விசாரிக்கப்பட்டவர் சேகரின் நீண்ட நாள் நண்பரும் தொழில் பங்குதாரருமான முரளி. அவர் கலங்கிய கண்களுடன், சேகர் இறந்துவிட்டார் என்பதை என்னால் நம்பவே முடியவில்லை. நாங்கள் இன்று மாலை சந்திக்க திட்டமிட்டிருந்தோம். நான் வருவதற்குள் இப்படி நடந்துவிட்டது என்றார். அவரது உடை சற்றே கலைந்திருந்தது. அடுத்து சேகரின் வீட்டில் சமையல் வேலை செய்து வந்த கண்ணகி. நான் சாயந்திரம் சமையல் முடிச்சிட்டு என் அறைக்குள்ள இருந்தேன் சார். எந்த சத்தமும் கேட்கல. அப்புறம் முரளி சார் வந்ததும் தான் தெரிஞ்சது என்று நடுங்கிக் கொண்டே கூறினார். கண்ணகியின் கைகளில் இரத்த கரைகள் இல்லை. ஆனால் அவர் முகத்தில் பயம் அப்பியிருந்தது. கடைசியாக சேகரின் தனிப்பட்ட உதவியாளரும் தட்டச்சு செய்பவருமான சாருமதி. சேகர் இறந்து கிடந்த ஹாலிலிருந்து சற்று தொலைவில் ஒரு அறையில் அவர் தன் வேலைகளை முடித்து கொண்டிருந்ததாக கூறினார். நான் வேலை முடிச்சிட்டு கிளம்பலான் இருந்தேன் சார். இந்த மாதிரி நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லை என்றார். அவரது கூந்தல் சற்று அலைந்து விரிந்து முகத்தில் பதட்டம் தெரிந்தது. சேகருக்கும் சாருமதிக்கும் இடையே ஒருவித தகராறு இருந்ததாக அக்கம் பக்கத்தினர் பேசிக்கொள்வது இன்ஸ்பெக்டரின் காதுக்கு எட்டியது. சில மாதங்களுக்கு முன்பு சேகர் சாருமதியை கடுமையாக திட்டியதாகவும் இதனால் சாருமதி சேகர் மீது கோபமாக இருந்ததாகவும் ஒரு தகவல் கிடைத்தது. விசாரணை தீவிரமடைந்தது. இன்ஸ்பெக்டர் ரவி அனைவரையும் கூர்மையாக கவனித்தார். முரளியின் பேச்சில் ஒரு பதட்டம் இருந்தது. கண்ணகியின் பயம் இயல்பானது போல தோன்றியது. ஆனால் சாருமதியின் நடத்தையில் ஒருவிதமான தடுமாற்றம் தெரிந்தது. சேகரின் அறையில் இருந்த ஒரு ஃபைலில் சேகருக்கும் சாருமதிக்கும் இடையே நடந்த பண பரிவர்த்தனைகள் குறித்த சில ஆவணங்கள் கிடைத்தன. சாருமதிக்கு சேகர் கணிசமான தொகையை கடனாக கொடுத்திருப்பதும் அதை திருப்பி கேட்க சேகர் அடிக்கடி வற்புறுத்தி இருப்பதும் தெரியவந்தது. இன்ஸ்பெக்டர் ரவி, இந்த மூவரில் யார் குற்றவாளி என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று அங்கு குழுமியிருந்தவர்களிடம் கேட்டார். அனைவரும் ஒருமித்த குரலில் சாருமதிதான். அவங்களுக்கு தான் சேகர் மேல கோபம் இருந்திருக்கு, பணப்பிரச்சனையும் இருக்கு என்று கூறினர். இன்ஸ்பெக்டரும் அப்படித்தான் நினைப்பது போல தலையசைத்தார். அதிர்ச்சியூட்டும் உண்மை. மறுநாள் தடயவியல் அறிக்கை வந்தது. அதுதான் உண்மையான குற்றவாளியை வெளிப்படுத்தியது. சேகரின் பற்களுக்கு இடையில் ஒரு சிறிய துணித்துண்டு சிக்கியிருந்தது. அது முரளியின் சட்டையில் இருந்த பொத்தான் இல்லாத இடத்திற்கு சரியாக பொருந்தி போனது. மேலும் சேகரின் விரல் நகங்களுக்கு அடியில் ஒரு சிறிய அளவு சமைத்த உணவுப் பொருள் இருந்தது. அது கண்ணகியின் கைவண்ணத்தில் உருவானதல்ல, மாறாக முரளி சமையல் செய்யும்போது தவறவிட்ட ஏதோ ஒன்றின் ஒரு சிறிய பகுதி. முரளியின் அலட்சியமான பேச்சும் கலைந்த உடையும் சந்தேகத்தை வலுப்படுத்தின. இன்ஸ்பெக்டர் ரவி முரளியை மீண்டும் விசாரித்தார். ஆரம்பத்தில் மறுத்த முரளி இறுதியில் உண்மையை ஒப்புக்கொண்டார். அன்றைய மாலை முரளி சேகரை சந்திக்க வந்தபோது சேகர் ஏதோ ஒரு முக்கிய தொழில் ரகசியத்தை வேறு ஒரு நிறுவனத்திற்கு முரளி விற்றுவிட்டதை அறிந்துவிட்டார். ஆத்திரமடைந்த சேகர் முரளியுடன் சண்டையிட்டார். அந்த சண்டையில் முரளி அங்கிருந்த ஒரு கண்ணாடி குவளையால் சேகரை தாக்கிவிட்டார். சேகர் கீழே சாய்ந்துவிட்டார். பயந்து போன முரளி யாரும் அறியாதபடி அங்கிருந்து தப்பித்து பின்னர் எதுவும் தெரியாதது போல திரும்பி வந்தார். ஆம், நீங்கள் அனைவரும் சாருமதிதான் குற்றவாளி என்று நினைத்தீர்கள். ஆனால் உண்மையில் குற்றவாளி முரளிதான். பணக்கஷ்டத்தில் இருந்த சாருமதி மீது பழியை போட்டுவிடலாம் என்று முரளி திட்டமிட்டிருந்தார். ஆனால் சிறிய தடயங்கள் கூட பெரிய உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டுவரும் என்பதற்கு இந்த வழக்கு ஒரு சான்றாக அமைந்தது.